உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். போங்க சார். சொல்லுங்க. சரி, ஓகே. இந்த ஒரு தடவை மட்டும்தான், சரிங்களா? சரிங்க. மீதி எப்ப சார் தருவீங்க? சார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் கொடுத்துட்றேன் சார். ப்ளீஸ் சார், கொடுங்க. மா 10 லட்சம் ரூபாய் தரலனா கல்யாண மண்டபத்தையே காலி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கான். இவரை வச்சு செய்வான் பாரு. வந்துட்டான். ஏய், என்னடி வெறும் 2 லட்சம் மட்டும் எடுத்துட்டு போயிட்டான்? அதான் எனக்கும் தெரியல. என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. என்ன பேசிருப்பாரு? கால்ல விழுந்திருப்பாரோ? சேச்சே, அப்படி எல்லாம் இருக்காது. என்ன மேடம்? பணம் அப்பா கிட்ட 10 லட்ச ரூபா கேட்டீங்கல்ல, 2 கொடுத்துட்டாரு. இதுல 8 லட்ச ரூபா இருக்கு. பேலன்ஸ் என்னமோ அப்பா கண்டிப்பா கொடுத்துருவாரு. அது வரைக்கும் அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்புறம் நான் கொடுத்த விஷயத்த அவர்கிட்ட சொல்ல வேண்டாம். தயவு செஞ்சு அவர்கிட்ட மரியாதையா பேசுங்க. சரிங்க மேடம், வரேன். மஞ்சு, என்ன அன்பரசி நடக்குது இங்க? அன்பரசி, அன்பு, இதெல்லாம் சிவகாமி மேடம் பண்ண வேலையா தான் இருக்கும். ஆமா. ஆனா நீ எப்படி பணத்தை கொண்டு வந்து கொடுத்த? உனக்கு எப்படி இவ்ளோ பணம் கிடைச்சது? அது வந்து மா, எனக்காக நீ சேர்த்து வச்ச நகை எவ்வளவுமா இருக்கும்? ஒரு 20 பவுன் இருக்கும். இப்ப எதுக்கு அத பத்தி கேக்குற? அத கொஞ்சம் குடுக்கறியாமா? எதுக்குடி? வேணுமா, குடுமா. ஏதாவது சொல்றியா? எதுக்குன்னு தெரிஞ்சாதானே தர முடியும். எல்லாம் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான்மா. கண்டிப்பா அந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. என்னன்னு நீ சொல்ல மாட்டேங்கிறியே. மா, நான் எதுக்கு நான் அப்புறம் சொல்றேமா. இப்ப கொஞ்சம் அர்ஜென்ட், குடுமா. சரி வா. அப்ப அதெல்லாம் போயிடுச்சா? அத வித்துட்டியா? ஆமா. அப்ப கூட இவ்ளோ காசு எப்படி கிடைக்கும்? ஆமா, அதுக்கு நான் இன்னொரு விஷயம் பண்ணிட்டேன்.
அம்மா இந்த நகை அடமானம் வச்சா 4 lakhs வரும், சேல் பண்ணா 8 lakhs வரும். எது பண்ணலான்னு சொல்லுங்க. ம் சேல் பண்ணிடுங்க. சரி ஓகே, இந்தாங்க 8 lakhs இருக்கு. ஏன் அன்பரசி, எவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடி வாங்கியிருப்ப, அப்ப அதை வித்துட்டியா? அதை விட மஞ்சு, அப்பா கஷ்டப்படுறாரு. அவர் யாரு முன்னாடியும் தலை குனியவே கூடாது. இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலனா அவர் எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுவாரு. அத நான் நடக்கவே விட மாட்டேன். அதான் நாளைக்கு நான் ஒரு பெரிய மேரத்தான்ல ஓட போறேன். மாரத்தான்ல ஓட போறியா? உனக்கு கல்யாணம், அது உனக்கு தெரியுமா தெரியாதா? எங்க அப்பா முன்னாடி எனக்கு எதுவுமே பெருசுல மஞ்சு. வின் பண்ணா 25 லட்ச ரூபா கிடைக்கும். அந்த பணத்தையும் யார் மூலமாவது அப்பா கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவேன். அப்புறம் எங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு போட்டிருக்க பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா? 3 கோடிக்கு மேல வருது. இந்த கல்யாணம் நிக்க கூடாது மஞ்சு. அவர் நினைச்ச மாதிரி எப்படியாவது நடக்கணும். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அன்பு. அண்ணி, இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எல்லா பக்கத்துல இருந்தும் சிவகாமி மேடமும் உங்க அம்மாவும் சேர்ந்து ஆள் ஆளுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுல அனன்யா வேற ஒரு பக்கம். அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்களோட பிளான் எல்லாத்தையும் முறியடிச்சு இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கணும். அதுக்கு அன்பரசி ஆர்மின்னு ஒரு குரூப் ஆரம்பிச்சு அவளையும் விஸ்வாசாரையும் 24/7 ரேடன் மாதிரி கண்காணிக்கணும். ஆனா இந்த வேலையை நம்ம மட்டும் தனியா பார்க்க முடியாது. என் ஃப்ரெண்ட்ஸையும் கொஞ்சம் பேரை வர சொல்லியிருக்கேன். அவங்களும் நமக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. ஆமா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸை வர சொல்லியிருக்கேன். அவங்களும் கொஞ்சம் பார்த்துப்பாங்க. ஆமா மஞ்சு, நானும் இந்த கல்யாணத்துக்கு வந்து சொந்தக்கார பசங்க கிட்ட பேசி இந்த காரியத்துக்கு அவங்கள யூஸ் பண்ணிக்கிறேன். என்ன நடந்தாலும் சரி, இந்த கல்யாணம் மட்டும் நின்றவே கூடாது. அதுல 3 பேரும் கண்ணும் கருத்துமா இருக்கணும். இந்தாங்க சார் டீ. என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? இல்ல, எனக்கு வாங்கிட்டு வந்த டீயை நீங்க கேட்கலனாலும் நான் உங்களுக்கு கொடுக்க வந்தனே, என்ன சொல்லணும் சார்? தெரியாம தட்டி விட்டுட்டேன், சாரி. என்ன சாரி? டீயை குடிச்சிட்டு வேலை பார்த்துருக்கலாம்ல. டேபிள்லையும் கொட்டிட்டீங்க, தரையிலையும் கொட்டிட்டீங்க. இப்போ யார் சார் கிளீன் பண்றது? ஹவுஸ் கீப்பிங் வேற இங்க இல்ல. அது நானே சுத்தம் பண்ணி தரேன். இப்போ இதுக்கு தான் யாருக்கும் பாவம் பார்க்க கூடாது. நான் பாட்டுக்கு டீயை குடிச்சோமா போனோமான்னு இருந்திருக்கணும். கண்ணு முழிச்சு வேலை பார்க்குறீங்களேன்னு பாவம் பார்த்து கொடுத்தேன் பாருங்களேன் சார். என்ன சொல்லணும் சார்? தொடங்க சார். சாரி சார், நான் தொடச்சிடுறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.